தூக்கி தலையில வச்சுக்கிட்டு சரி சரி நம்ம பழம் விற்க போறோம், பழத்தை வித்துட்டு வருவோம் என்பதான் நவுந்தா. அப்படி ஒரு சிந்தனையா நம்ம இருக்கிறது பாலா பருவம் 16 வயசு வயசுக்குள்ளையா ஒரு வியாபாரம் பண்றான்னு வச்சுக்கி, அட ஒரு பழ வியாபாரமே பண்றான்னு வச்சுக்கி, ஒரு பொம்பளை வீதியில நடந்து போறா, ஒன்ன மாதிரி வயசு பயிலும் என்ன சொல்லுவானுவ, பழகாரு பொம்பளை பழகாரு குட்டிங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன கேட்பானுவ, இந்த பழம் எவ்வளோ, வா பழம் எவ்வளோ, ஐயோ சொல்லுவானு தானே. ஆமா, இறக்கு முடுக்க வார்த்தை பேசுவானு. ஆயா மகமாரி எப்படியா படிவம் இருக்கிறான் தெரியுமா, எப்படி ஒரு நாளும் பத்தும் சேர்ந்து தாயே கிழவியை எம்மா பத்தும் சேர்ந்த தாயால் கிழவியை ஒரு முன்னோரோ எம்மா பத்து சேர்ந்த நிறத்த கிழவி போலவும் முன்னோரும் 10 சேர்ந்த முதிர்ந்த கிழவி போலவும் வயதான கிழவியாக வடிவத்தை எடுத்த என் தாயாகிய மகமாரியம்மன் ஆகப்பட்டது. அந்த சமயபுரத்து வீதியிலே அவ தள்ளாடி தெரிய ஊழிய பல்லு ஒன்ன கையாட்டம் தலையெல்லாம் நிரப்பி போய் பழங்களை எடுத்துக்கொண்டு ஏண்டா பயம் வாங்கலையோ பயம் பயம் பயமோ பாட்டியே பாட்டியே பயம் பாட்டியாரே பயம் பாட்டியா ஆமாண்டா பயம் பாட்டியா. நீங்களாம் அப்படியே புதுசாவே இருக்க போறீங்க, நான் மட்டும் பயம் பார்த்தா. சரி அதான் இருக்கட்டும், என்ன பழம் விற்கிற பாட்டி, உன்னை கொண்டு போய் ஆத்துல குய்ய பறிச்சு வச்சோம். என்ன கொண்டு போய் ஆத்துல குய் பறிச்சு வச்சா எப்படி வந்து தாளடிப்ப, தூக்கிட்டு போய் அந்த ஏரியில பள்ளம் பறிச்சு வச்சு. அதை கேட்கல பயம் என்ன ரேட்டு, கூடையில இருக்கிற பழம் என்ன ரேட்டு, என் பயமா கேக்குறேன். ஆமா ஆமா, என் பையனா விற்கிறது இல்லை. பையன் நல்லா இருக்காதா, ஏண்டா ஒரு சின்ன பையன் ஒரு வயசு விட்டுக்கிட்ட பேசுறதுன்னா பேசுறது. பையன் என்ன ரேட்டுன்னு தான் கேக்குறா, இது என்ன தப்பா இருக்கு. என் பையன் என்ன ரேட்டு போய் ஓயாளத்தை கேளு போ. பழம் விற்கிறது நீதான். எங்க ஆயால போய் கேட்டா எங்க ஆயா பழம் ரேட்டு சொல்லுமா. உங்க ஆயா வயசு என் வயசு ஒண்ணுதான். எங்க ஆயா
நானும் ஆயாலும் பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சோம். ஒண்ணு குட்டிங்களா? ஆமா, ஒண்ணு கூட்ட போய் தொடர்ந்து போய். ஐயோ நான் அதை கேட்கல. அப்புறம் என்ன உன் பையன் என்ன ரேட்டு பட்டு சொல்லு. எனக்கு முழுக்க வார்த்தை பேசாதா தம்பி. பழுத்த இலைய பார்த்து புதுத்த இலை கிழிச்சுட்டான். என்ன பைத்த இலைய பார்த்து என்ன நினைச்சிட்டு? பழுத்த இலைய பார்த்து புதுத்த இலை கிழிச்சுதான். என்னமோ சொல்ற, ஆனா என்ன சொல்றது எனக்கு தெரியல. என்னை கிண்டல் பண்ணிட்டியே, உனக்கு பல்லு பாவாது இருக்குமா? எனக்கு பல்லுலாம் போகணும் அங்கதான் இருக்குது. ஆமா சரி, தலையில இருக்கிறதையும் கூதிய கொஞ்சம் இறக்குதா. என்னது தலையில இருக்கிறதையும் கூதிய கொஞ்சம் இறக்குதா. இறக்குடா. ஏய் உனக்கு இருக்குது கேள்வி என்ன சொல்றது ஒண்ணும் புரியல. பல்லு போனா சொல்லு போச்சுன்னு ஒரு உலகத்துல. அப்படியா? சரி கூட பணத்தை கூட கூட பாட்டியா பணத்தை எப்படி டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். சாண்டைக்கிற பயத்தை கையில வைக்கிறான். இந்த சாண்டைக்கிறதான் பையன் கைய வச்ச பாட்டியா. ஆமா சரி, பழம் எவ்வளவுக்கு தர? சரிக்கு சரி எதுக்கு தர? உன்கிட்ட என்னென்ன பழம் இருக்கு? என்ன கேட்ட என்ன பழம் விக்கிறேன்னா அது இழந்த பழம் இப்படியா விற்கும் பழம் இப்படியா விற்கும் பழம் இழந்த பழம் இழந்த பழம் விற்கிறன்னாரு. அந்த சமாச்சாரம்
முடியும் பேதாண்டியோலா பாட்டி ஏண்டா பேதாண்டியோலா பாட்டி இங்கதான் இருக்கிறோம். இங்கதான் இருக்கிற பேராண்டிலாம் எங்கேயும் போல. பழம் எவ்வளவு என்னென்ன பழம் வச்சிருக்கிற? ஆமா என்னென்ன பயன் நான் கேக்குறேன். ஆமா நான் ஒன்னு சொல்லுறேன், நீ புரிஞ்சுக்கிறியா? நான் புரிஞ்சுக்கிறேன். நீ பார்த்து சொல்லு. மாங்காய் பழம் வச்சிருக்கிறேன். மாங்காய் பழம் விற்கிற. அப்பதான் இந்த எலுமிச்சம் பழம் வச்சிருக்கிறேன். பழமா விற்கிறாங்க சொல்லுவா. அடிக்கடி ஆடி மாசத்துல தான் இப்ப வியாபாரம் ஆகுது அதிகமா. ஓ அதிகமா வியாபாரம் ஆகின்றது. ஆமா ஆமா சரி சரி. எலுமிச்சம் பழம் வச்சிருக்கிறேன்னா அப்புறம் கார பழம் வச்சிருக்கிறேன். கார்ல எப்படி பயிர்? கார்ல காரப்பழம். காரப்பழம். ஓ காரப்பழமானது. அப்பதான் சூர பழம் வச்சிருக்கிறேன். சூரன் வேலை விட்டுறோம். அந்த நேரடி கொண்டு போற சூரனை வச்சுட்டு குடும்ப நேரத்துல சூரப்பழம். கரெக்டா புரியுது. கேள்வி வச்சிருந்தோம் கரெக்டா பேசுறான் பாரு. சூரப்பழம் வச்சிருக்கிறேன்னா அப்பதான் நாமப்பழம், சூரப்பழம், காலப்பழம், இளநீர். நாமப்பழம் இப்ப சீசன் தான். சூரப்பழத்துக்கு சீசன் இல்ல. உனக்கு என்ன பழம் வேணுமோ சரி பாட்டி பழம் கலந்துறேன். பழம் எனக்கு வேணாம். கூட வச்சிருக்கல அந்த பழம் வந்து காசுக்கு எவ்வளவு, தானியத்துக்கு எவ்வளவு? காசுக்கு இது காரப்பழம், சூரப்பழம், சூரப்பழம், இந்த கட்ட அழகி நான் நிற்கும் பழம். காரப்பழம், சூரப்பழம், சூரப்பழம், கட்ட அழகி நிற்கும் பழம். பலவிதமான கனி வர்க்கங்களை விற்கின்றேன் என்பதாகத்தானே ஆயா மகமாரிடத்துரைத்தாராம் பிள்ளைகள் முன்னிலையிலே. குங்குமம் சமயபுர கோவில் வந்தார். வந்த